Hey guys, இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டூல் வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டூல் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. salesforce லாஸ்ட் 5 இயர்ஸாக ஒரு இன்டிமேண்ட் ஸ்கில்லாக வந்துட்டு இந்த salesforce இருந்துட்டு இருக்கு. எதனால இந்த salesforce வந்து இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் அப்படிங்க நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த salesforce அப்படின்னா என்ன, அண்ட் இந்த salesforceல நீங்கள் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், அண்ட் எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் எப்படி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். Welcome to my channel. Thanks to Relevel for sponsoring this video. Paytmல இப்போ ரீசெண்டாக வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இது கொடுத்துருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4 lakh per annum. இந்த ரீலெவலில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். மோர் தென் 80 கம்பெனிஸ் லைக் யாத்ரா, கிரெடிட், மீஷோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து 1000+ ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து இந்த ரீலெவலில் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 monthsல வந்து 15 crore worth ஆஃப் ஜாப்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு ரீலெவலில் 5 டெக் ரோல்ஸ் அண்ட் 5 நான் டெக் ரோல்ஸ்க்கு வந்து டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. லைக் வெப் டெவலப்பர், சேல்ஸ் அனலிஸ்ட், ப்ராடக்ட், HR இந்த மாதிரி. இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு ஒரு நார்மல் கம்பெனியில் சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 3 lakh per annum ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ரீலெவலில் கிடைக்கிற ஜாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக 8 lakh per annum ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இப்போ கோடிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து சேல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஜாப்ல வந்து இனிஷியலாக போனீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து மேனேஜர் லெவலில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும்போது உங்கள் சேலரி வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் மேனேஜ்மெண்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சேலரிங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட் ஜாப்லாம் வந்து நீங்கள் ரீலெவல் மூலமாக ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் 70% மேலே ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிஃப்ட்ஸும் நிறைய கிடைக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். எந்த ஒரு சார்ஜுமே நீங்கள் வந்து ரீலெவல் கொடுக்க வேணும் அந்த மாதிரி டெஸ்ட் எழுதுறதுக்கு. இப்போ ரீலெவலில் டெஸ்ட் அட்டன் பண்ண கேண்டிடேட்டோட ரிவ்யூவை பார்ப்போம். I recently gave the Relevel exam and my experience was amazing. Like each and every candidate who qualifies gets a Relevel goodie, and the top 3 candidates get some amazing gifts, and I got a MacBook. So it felt great. I would recommend everyone to give the Relevel tests, and it's absolutely amazing. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் முக்கியமான ஒரு டீம், ஒரு டொமைன் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா CRM, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு ஹெல்த் கேர் வெப்சைட் போகிறீங்க, ஒரு மெடிசின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலான்னு போனீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து சார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ பாட் வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் என்னென்ன, இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து இதுதான் ஆன்சர்னு சொல்லி சில ரேண்டமான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும். ரேண்டமான ஆன்சரில் அதுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி. அந்த ஒரு ஆன்சரில் உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண கூட ஏதோ ஒரு எம்ப்ளாய் கிட்ட நீங்கள் டேரெக்டாக சார்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உங்க கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பேஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வெப்சைட்லேயே. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா salesforce. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன் salesforceல இருக்குது. ஸோ salesforce அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு CRM டூல் தான் இந்த salesforce அப்படிங்கிறது. salesforce இப்போ மார்க்கெட்டில் வந்து 2 விதமான ஒரு சர்வீஸை கொடுத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா SaaS, செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா PaaS. நார்மலாக உங்களுக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டு பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். SaaS அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ வெப்எக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கூகுள் மீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆல்ரெடி இருக்கும், அதை உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி தரக்கூடிய சர்வீசஸ் தான் வந்துட்டு SaaS அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா PaaS, அதாவது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறீங்க, ஈவன் ஒரு கேமே பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேமை பில்ட் பண்ணிடலாம். அதை நீங்கள் வந்து இன்டர்நெட்டுக்கு கொண்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற மாதிரி பப்ளிக்காக நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணி அதை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு பேக் எண்டில் நீங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும். லைக் இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த வெப்சைட்டுக்கு யூஸ் ஆகிற டேட்டா அண்ட் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் டேட்டா மட்டுமே யூஸ் ஆகுது, அதுக்கு அடிஷனலாக நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும், செக்யூரிட்டி யூஸ் பண்ணணும், அண்ட் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் நிறைய பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். அண்ட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு பிளேஸை வந்துட்டு நீங்கள் இன்னும் செக்யூர்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தான் ஒரு பிக் கம்பெனி எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்கும், அவங்க ஈஸியாக பண்ணிட முடியும். ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து இதை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த மாதிரி சர்வீசஸ் தான் வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங், AWS, Azure இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி Azure, AWSலாம் வந்துட்டு IaaSம் தருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு SaaSம் தருவாங்க, PaaSம் தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த salesforce பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸும் தராங்க, அட் த சேம் டைம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸும் தராங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் தராங்க அப்படின்னா salesforce அப்படிங்கிறது வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அந்த மாதிரி கிடையாது. இதை பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லைட்னிங் ஆப்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு ஆப் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு மொபைல் ஆப் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கோடை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும், அதாவது பேக் அண்ட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் கோட் டெப்ளாய் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து லைவுக்கு வரும். பட் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் அந்த ஆப்பை நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக டெப்ளாயும் பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து மற்ற க்ளவுட் சர்வீசஸ் கூட கனெக்ட் பண்ணி இதை அவங்க டெப்ளாய் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வந்து PaaS வந்து தந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எதனால இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலுமே, எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒரு கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அதிகமான மணிங்களை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் லீடிங்கில் வேர்ல்ட்லேயே டாப் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு CRM பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சேல்ஸ்ஃபோர்ஸ் மட்டும்தான். அதனால தான் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு டிமாண்டான ஸ்கில்லாக இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் நீங்கள் ஜாப் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து 2 ரோல்ஸ் இருக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பர். நான் வந்து கோடிங் தேவைப்படாது அப்படின்னு சொன்னது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்பருக்கு வந்து கண்டிப்பாக கோடிங் தேவைப்படும். ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து அபேக்ஸ் அந்த மாதிரி சில அடிஷனலான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. சேல்ஸ்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணாலும் சர்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து இருக்குது, எப்படி நம்ம ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது எண்டாவது வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கான்ஃபிகரேஷன் செட்டப், அதாவது வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டூல் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் செட் பண்ணுறது, அதை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, ஹெல்த் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ஒரு டிமாண்டான ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து லைட்னிங் ஆப்ஸ் கிரியேட்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்கு லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, பேஜ் மாடிஃபை பண்ணுறீங்க, இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்லேயே கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டூல்ஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அந்த டூல்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் அப்ளிகேஷன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு சாட் பாட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் செட் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டூல்ஸுங்கிறது சேல்ஸ்ஃபோர்ஸில் இருக்கும். அந்த டூலையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸில். நீங்கள் வந்து பண்ணுற விஷயத்தை ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், அதை ஒரு ரிப்போர்ட்டாக கிரியேட் பண்ணி வந்து உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டியை கொடுக்கணும். அதை நீங்கள் கொடுத்தா தான் அவங்க வந்து எந்த மாதிரி கஸ்டமர் கூட நம்ம வந்து இன்ட்ராக்ஷனில் இருக்கும், இந்த கஸ்டமருக்கு என்ன ஒரு நீட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறது கண்டிப்பாக டேட்டாங்கிறது தேவைப்படும். அந்த டேட்டாவை பேசிக்காக அவங்களுடைய ஓன் டேட்டாவை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸில் அப்ளிகேஷன்கிறத வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ அண்ட் ஆட்டோமேஷன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ ஆட்டோமேட் பேசிக்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டிக்கெட் வந்துட்டு எந்த ஒரு டீமை ரீச் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஆட்டோமேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டிக்கெட்ஸில் என்னென்ன ஒரு விஷயங்கள் இருக்குது, அதே ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு, அதே ஒரு ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்த டீமுக்கு தான் நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணக்கூடிய பேசிக்ஸே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இந்த விஷயத்தில் லேர்ன் பண்ணணும். இந்த விஷயத்தில் நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐ டெல் யூ இன் a minute. டெக்னிக்கல் இல்லாமல் நான் டெக்னிக்கலாகவும் உங்கள்கிட்ட சில ஸ்கில்ஸுங்கிறது இருக்கும், அடிஷனல் ஸ்கில். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸாக போகிறீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு மேஜர் ஆஃப் த ஒர்க் வந்து இன்னொரு பர்சன்ட்டு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் ஃபோர்ஸில் ஜாப் எடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இது ஒரு மேஜரான ரோல். அதாவது நீங்கள் எக்ஸல் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் எக்ஸல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து ஒரு சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஒரு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது, லைக் VLOOKUP அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுக்கான ஃப்ரீ ஆன்லைன் ரிசோர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் இனிஷியலாக எதுலேயும் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி ஒரு 9 hours வீடியோ வந்து இந்த எடியோட சேனலில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சேல்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன, க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் சேல்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள், பேசிக்காக சேல்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறது இருக்கும், அந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சிலபஸ்லேருந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போயிட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஹெட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து சேல்ஸ் ஃபோர்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி டாபிக் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இது எப்படி சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்குடைய ஹெட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்ஃபிகரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு
டாபிக் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க மாடியூல்ஸ் அண்ட் தென் வீடியோஸ் இது எல்லாமே வந்து இங்கே ஒரு சிங்கிள் பேஜில் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு என்ன மாதிரி விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க இந்த வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் செட்டப் அப்படின்னா என்னென்ன விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய லேர்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த மெட்டீரியல் தேவையோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்ல அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை சர்ச் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இந்த வெப்சைட்டில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சேல்ஸ்ஃபோர்ஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குரூப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிக் டாபிக் லேர்ன் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்க நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நியூஸ் ஃபீடும் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபோரம் பேஜும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆல்ரெடி சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பீப்புள் கூட நீங்கள் டச்சில் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோரம்லாம் இருக்குதுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்கள் கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் இங்கே கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரைட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெஷராக இந்த ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா இனிஷியல் லெவல் ஆஃப் நீங்கள் ஐடிக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கோடிங் நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் செட்டப், அதுக்கப்புறம் ஹெல்த் செக்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோடிங் லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேற ஒரு டொமைன் போக போகிறீங்க, ஒரு நெட்வொர்க் போக போகிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து நீங்கள் இந்த ஒர்க்லேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video.